வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் பருப்பு ரசம் பண்ண போறோம், உருளைக்கிழங்கு கறி. இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் ரவை போட்டு பாயசம் பண்ண போறேன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்போடைய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நெய்யில் நல்லா வறுபடணும். இப்போ காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் காய்ச்சி வச்சுருக்கேன். மிச்ச பாலையும் சேர்த்துடலாம். இந்த பக்கம் வந்து ரவை பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நான் எப்பயும் போல் ரசத்துக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை கையில் போட்டு நல்லா கசக்கிட்டு இல்லை புளி தண்ணியும் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டாச்சு. எல்லாமே போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். ரசப்பொடியும் சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்த்து கொதிச்சிருக்கு. இப்போ பருப்பு ஜலம் சேர்த்துட்டோம். நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணால் போதும். இந்த பக்கம் கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். ஸோ கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். உருளைக்கிழங்கு வேகட்டும். இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ பாலில் கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சர்க்கரையும் சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப்பு, இல்லை 2 டம்ளர் தான் கிட்டத்தட்ட பால் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பால்லாம் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ரசம் ரெடி ஆகிடுத்து. கொத்தமல்லி போட்டுடலாம். தாளிக்க மட்டும்தான் தாளிக்கணும். பாருங்க, நம்மளுடைய ரவா பாயசம் ரெடி. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். மிளகு சீரக பொடி கொஞ்சம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் ரெடி. அதையும் எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்தெடுத்து, ஸோ அதுக்கு காரம் சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே பரத்தி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பக்கம் பேனில் எண்ணெய் விட்டுருந்தோம், அதை நல்லா காஞ்சிடுத்து. கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். குடமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, குடமிளகா வதங்கிடுத்து. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, அது ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து, ஸோ தேவையான உப்பை போட்டுடலாம். பருப்பு வந்து தோரம் பருப்பு. இந்த கரண்டியில் 2 கரண்டி தோரம் பருப்பு நல்லா மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். குடமிளகா சாம்பார் ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறியும் ரெடி. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், சும்மா அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை, அதனால வந்து ரவை பாயசம் பண்ணோம். சமையல் வந்து நார்மல் சமையல் தான். குடமிளகா போட்ட ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு காரக்கறி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.